ஒரு நிமிஷம் நம்ம குட்டீஸ்க்கு ஒரு கதையை சொல்லிட்டு வந்துடுறேன். சரியா? நான் வந்துருவேன் அப்போ. ஹாய் குட்டீஸ், ஹவ் ஆர் யூ? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி, இப்ப கதை நேரம். என்ன கதை சொல்லலாம் இன்னைக்கு? குட்டி அன்போட கதையா? சரி, குட்டி அன்போட கதை சொல்றேன் இன்னைக்கு. ரெடியா இல்ல? ஓகே. ஒரு ஊர்ல குட்டி அன்புன்ற பேர்ல ஒரு குட்டி நாய்க்குட்டி ஒண்ணு இருந்ததாம். அந்த நாய்க்குட்டி தினமும் காலையில எழுந்து என்ன பண்ணுமா, தெரு தெருவா போய் எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குமா, யாராவது பால் ஊத்துவாங்களா, யாராவது வடை போடுவாங்களா, இல்ல யாராவது ஏதாவது சாப்பிடறதுக்கு வைப்பாங்களான்னு சொல்லிட்டு அப்படியே தேடிக்கிட்டு போயிட்டே இருக்குமா, வாழை ஆட்டிக்கிட்டு டிங்க டிங்கன்னு. அதே ஊர்ல சூசை அம்மான்னு ஒரு வயசான அம்மா வண்டியில வாழைப்பழம் வித்துட்டு போயிட்டு இருந்தாங்களாம். இந்த குட்டியன் என்ன பண்ணா, அப்படியே சூசை அம்மாவை பார்த்தா அந்த அம்மா வாழைப்பழம் 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 6 வாழைப்பழம் 30 ரூபாமா, 6 வாழைப்பழம் 30 ரூபாமா அப்படின்னு வித்துக்கிட்டு போயிட்டே இருந்தாங்களாம். குட்டியன் அவனை பார்த்த உடனே அவனோட கவனம் எங்க போச்சு? அந்த வாழைப்பழம் மேலையா? இல்ல, அந்த வண்டிக்கு கீழே ஒரு டப்பா ஒன்னு, டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஒரு டப்பா தொங்கிட்டு இருந்ததான, இப்படியே ஆடிக்கிட்டு. குட்டி என்பதை பார்த்தானா. அதை பார்த்துட்டே இருக்கும்போது வண்டியும் போயிட்டு இருக்கு, இவனும் நடந்து போயிட்டு இருக்கான் பின்னாடியே. அந்த டப்பால இருந்து ஒரு வாசனை, அருமையான ஒரு வாசனை, ஒரு மனம் அப்படியே வருது காத்துல. இவன் மூக்குல பட்ட உடனே, ஆஹா, இந்த வாசனையே இவ்வளவு அழகா, இவ்வளவு மனமா இருக்கே, இது உள்ள சாப்பாடு எவ்வளவு டேஸ்டா இருக்கும், எவ்வளவு அருமையா ருசிக்கலாம் அதை நம்ம. சரி, பின்னாடியே போலாம், சூசி அம்மா பின்னாடியே நம்மளுக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க அவங்க சாப்பிடும் போது நினைச்சுக்கிட்டு பின்னாடியே போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி போகும்பொழுது இவனால தாங்க முடியல. அந்த டப்பாவை பார்த்துட்டு என்ன பண்ணிருக்கான், மறுபடியும் அப்படின்னு இருக்கான். சூசி அம்மா திரும்ப போ போ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாழைப்பழம் வாழைப்பழம் வித்துட்டு போயிட்டே இருந்தது. இப்படி நேரமாக நல்ல உச்சி வெயில் வந்துருச்சு. வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சுல்ல, சூசை அம்மாக்கு கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் அவங்களுக்கு அசதி ஆயிடுச்சு. என்ன பண்ணாங்க, சரி எங்கேயாவது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வண்டி கீழே உட்காந்து, மரத்து நிழல் கீழே உட்காந்துட்டு நம்ம அப்படியே அதுக்கப்புறம் போலான்னு சொல்லிட்டு ஒரு மரத்து கீழே உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து முகத்தெல்லாம் தொடச்சிட்டு கை காலெல்லாம் தொடச்சிட்டு இருக்கும்போது அசதியில அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. இவங்க தூங்கும் பொழுது என்ன ஆச்சு, அந்த மரத்து மேல இருக்கிற 2 குரங்கு கீழே இறங்கி வண்டியில் இருக்கிற வாழைப்பழம் எல்லாத்தையும் சாப்பிட்டுடுச்சு. சூசையம்மாக்கு இது தெரியாது. சூசையம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிச்சு பார்த்தா வண்டியில வாழைப்பழமே இல்லை. சூசையம்மாக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயி, ஐயோ இன்னைக்கு வியாபாரமே ஃபுல்லா பண்ணல, அதுக்குள்ள இந்த குரங்கு எல்லா வாழைப்பழத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு நேரா வீட்டுக்கு போனாங்க. 2வது நாள் என்ன பண்ணாங்க, சரி நம்ம வாழைப்பழம் வாங்கினா தானே குரங்கெல்லாம் எடுத்துட்டு போயிடுது, இன்னைக்கு நம்ம வேற ஏதாவது விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட்டை வாங்கி வண்டியில போட்டுட்டு கேரட்டை வித்துட்டு போயிட்டு இருந்தது. யாரு? சூசை அம்மா. 1 கிலோ கேரட் 10 ரூபாய், 2 கிலோ கேரட் 20 ரூபாய், 1 கிலோ கேரட் 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டு போயிட்டே இருந்தாங்க. பின்னாடியே யாரு? முந்தின நாள் நம்மளுக்கு ஏதாவது சாப்பாடு கிடைக்கும் அந்த டப்பால இருந்து நினைச்சு ஏமாந்து போனா குட்டி அன்பு இன்னைக்கு நம்பிக்கையோட போறான். சரி, பின்னாடியே நம்ம போவோம், இன்னைக்கு சூசி அம்மா ஏதாவது நம்மளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, ஏன்னா இன்னைக்கு நேத்து விட மனம் இன்னும் சூப்பரா வருது அப்படின்னு நினைச்சிட்டு பின்னாடியே டிங்க டிங்கன்னு போயிட்டு இருந்தது. ஒரு 2-3 பேர் கேரட் வாங்குறாங்க. வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் சூசி அம்மா மறுபடியும் கேரட் வித்துட்டு போயிட்டு இருக்கும்போது இவங்களுடைய பழைய நண்பர் ஒருத்தர், அதாவது இவங்களோட பழைய தோழி ஒருத்தர், அவங்க என்ன பண்றாங்கன்னா பூ விற்கிறாங்க. ஜாதி மல்லி கனகாம்பரம், ஜாதி மல்லி கனகாம்பரம் அப்படின்னு பூ வித்துட்டு போயிட்டு இருக்காங்க. சூசிமா அவங்கள பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்து ஃப்ரெண்ட பார்த்துட்டு, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது, நல்லா போதா, அப்புறம் வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க, பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா, நல்லா படிக்கிறாங்களா, ஸ்கூலுக்கு போறாங்களா, ஹோம்ஒர்க் எல்லாம் கரெக்டா பேசிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது என்ன ஆயிடுச்சு,
நம்ம குட்டி அன்பும் இவங்க பேசுறது கவனிச்சுட்டு இருக்கான். இதுக்கு இடையில என்ன ஆகுது, இந்த சைடுல இருந்து ஒரு பசு வந்து கேரட்டை பார்த்தோம்னா அதுக்கு இன்னைக்கு நமக்கு விருந்துதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரட் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடுது. அவங்க ஃப்ரெண்டு பூக்காரம்மா கிட்ட பேசிட்டு திரும்பி பார்க்குது சூசியம்மா, வண்டியில கேரட்டை காணும். மறுபடியும் ரொம்ப மனசு வந்து போய், என்னடா இது இன்னைக்கும் வியாபாரம் ஃபுல்லா ஆகல, பணம் நிறைய வரல, கேரட் எல்லாம் இன்னைக்கு காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வீட்டுக்கு போறாங்க. 2வது நாளா குட்டி அன்பும் இன்னைக்கு ஏமாந்து எந்த சாப்பாடும் கிடைக்காம வெறும் வாசனையை மொத்தம் மோந்து பார்த்துட்டு அவனும் போயிடுறான். அடுத்த நாள், இப்போ 3வது நாள், சூசியம்மா என்ன பண்ணாங்க, சரி கேரட் வாழைப்பழம் எல்லாம் வித்தா இந்த குரங்கும் பசுமாடை வந்து சாப்பிட்டுட்டு போயிடுதுல, நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம், தேங்காய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் வாங்கி போட்டுட்டு தேங்காய் 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 அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டு போயிட்டு இருக்காங்க. வித்துட்டு போயிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகுது, மறுபடியும் சாப்பாடு நேரம் வருது. அதே டப்பா, அருமையான மனம் வருது. குட்டி அன்பும் பின்னாடியே வாழை ஆட்டிக்கிட்டே வரான். இன்னைக்கு எப்படியாவது நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோட வரான். இந்த அம்மா அப்படி நடந்து போய் ஊரை தாண்டி ஒரு ஆத்தங்கரை பக்கத்துல வண்டியை நிறுத்திட்டு, சரி கைய கால அலும்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு, வண்டியில என்ன இருக்கு, தேங்காய். வண்டியை நிறுத்திட்டு ஆத்தங்கரைக்கு போயிட்டு கை கால் கழுவும் போது அந்த பக்கம் காட்டுல இருக்கிற ஒரு யானை அப்படி வருது. யானைக்கு எது ரொம்ப பிடிக்கும், யானைக்கு தேங்காய்னா உயிர்ல. அப்படி மெல்லமா வந்து இவங்க யாருக்கும் தெரியாம சத்தம் போடாம வண்டியில இருக்கிற தேங்காய் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுது. நம்ம சூசியம்மா இந்த பக்கம் கைய காலை கழுவிட்டு சரி வண்டி கிட்ட போலான்னு பார்த்தா வண்டியில தேங்காவே காணும். சூசியம்மாக்கு ரொம்ப மனசு சங்கடமாயிடுது. என்னடா இது, இன்னைக்கும் வியாபாரம் ஆகல, இன்னைக்கும் பணம் சரியா வரல, நம்ம வீட்டுக்கு போய் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டு என்ன பண்றாங்க, அந்த வண்டி பக்கத்துல உட்கார்ந்துட்டு அந்த டிஃபன் பாக்ஸை திறக்கிறாங்க. டிஃபன் பாக்ஸை திறந்து அதுல இருக்கிற ஒரு உருண்டை சாம்பார் சாதத்தை எடுத்து குட்டி அன்புக்கு வைக்கிறாங்க. குட்டி அன்பு ஒரே இதுல லபக்குன்னு முழுங்கிறான். ஏன்னா 3 நாளா வாசனை பார்த்து நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை சாப்பாடு, இன்னைக்கு இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு சூப்பரா இருந்ததுன்னு சொல்லிட்டு வாழை ஆட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருந்தான். சூசியம்மா என்ன பண்ணுச்சு, மொல்லமா சாப்பிட்டு முடிச்சுட்டு இடுப்புல இருக்கிற அந்த சுருக்கு பேக் இருக்குல்ல, அந்த பணம் எல்லாம் போடுவாங்க தெரியுமா, அந்த பேகை திறந்து பார்த்தா கொஞ்சமா காசு இருக்கு. சரின்னு வீட்டுக்கு போயிடுது. வீட்டுக்கு போய் அடுத்த நாள் என்ன பண்ணுது சூசியம்மா, இந்த காசை வச்சுட்டு நம்ம தேங்காய் வாங்க முடியாது, நம்ம வாழைப்பழமும் வாங்க முடியாது, கேரட்டும் வாங்க முடியாது அப்படின்னு நினைச்சு ஒரு 4-5 பன்னு வாங்கி வச்சுட்டு டீயும் பண்ணும் விற்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம குட்டி அன்பும் என்ன போறான், சூசி அம்மா கூடவே போயிட்டு அவங்க வீட்டு பக்கத்திலேயே தங்கிடுறான். காலையில சூசி அம்மா வந்து இந்த டீயும் பண்ண விற்கும் போது பக்கத்துல உட்காந்துக்கிறான். சூசி அம்மா டீ போட்டு ஆரம்பிக்கும் போது மெல்லமா எது வருது, ஃபர்ஸ்ட் இந்த வாழைப்பழம் சாப்பிட்டுச்சு அந்த குரங்கு வருது. அப்படி அதுக்கப்புறம் அந்த பசு வருது. ஏன்னா சூசி அம்மா கிட்டதுன்னா இது வாழைப்பழம் சாப்பிட்டது குரங்கு, பசு கேரட்டை சாப்பிட்டது. சரி இன்னைக்கு சூசி அம்மா கேரட் கொண்டு வரோன்ற ஆசையில இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. யானையும் மொல்லமா அப்படியே எட்டி பார்த்தது அங்க இருந்து. ஏன்னா யானை உயரம்ல, தேங்காய் இருக்கும். இத என்ன பண்ணிடுச்சு, நம்ம குட்டி அன்பு பார்த்துட்டான். ஆஹா, சூசி அம்மாக்கு 3 நாளா வியாபாரம் சரியா நடக்கல, இவங்க 3 பேர் தானே நஷ்டத்தை உண்டாக்குனாங்க, விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து விடாம கத்தன உடனே அந்த 3 குரங்கு பசு யானை 3மே என்ன பண்ணிடுச்சு, இந்த குட்டி அன்பு கத்துறது கேட்டு ஆஹா இது கத்தன உடனே ஊர்ல இருக்கிற ஆளுங்கெல்லாம் வந்து நம்மள துரத்திடுவாங்கன்ற பயத்துல ஓடி போயிடுச்சு. அது ஓடி போடணும்னா இங்க என்ன ஆச்சு, சூசி அம்மாவுடைய டீ வியாபாரம் மொல்ல மொல்லமா நல்லா நடக்க ஆரம்பிச்சது. ஒரு நாளைக்கு 10 பண்ணு, அதுக்கப்புறம் 20 பண்ணு, நிறைய டீ எல்லாம் விற்க ஆரம்பிச்சது. டெய்லி நம்ம குட்டி அன்புக்கு ட்ரீட், 2 பண்ணு டீ, இனிப்பான பண்ணு இனிப்பான டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா சூசி அம்மாவும் குட்டி அன்பும் அங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம்.